نحمده ونصلي على رسول الكريم أما بعد. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம தொடர்ச்சியாக உருது மொழியை படிச்சுட்டு வரோம், கத்துக்கிட்டு வரோம். அதுல இருக்கக்கூடிய சட்டத்தை கடைசியாக படிச்ச சட்டம் என்ன? அஹ் இஸ்மு ஜமீர். அதுக்கப்புறம் நேத்து படிச்ச சட்டம் இஸ்மு மௌசூல் நாம நேத்து படிச்சோம். இன்னைக்கு நாம படிக்க போற பாடம் சபக் நம்பர் 8. இஸ்மு இஷாரா. இஸ்மு இஷாரா சுற்று பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. சுற்று பெயர் சொல், சுத்தி காமிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்மிகை செய்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். इस्म इशारा वो इस्म है जो दूर और नजदीक की किसी चीज, जगह या शख्स की तरफ इशारा करे. इस्म इशाराना என்ன? தூரமா பக்கமோ, தூரமோ பக்கமோ, தூர் அல்லது பக்கம், தூரமோ பக்கமோ ஏதோ ஒரு பொருளுக்கு அல்லது இடத்திற்கு அல்லது நபருக்கு சுட்டி காமிக்கப்படுது. இஷாரா தோ தராக்கே ஹோ சக்தே. அதாவது இஷாரா என்பது இரண்டு வகை மூலமாக செய்யப்படும், இரண்டு வகைகளாகும். ஒன்று கரீப் என பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயத்திற்கு, இன்னொன்று தூர், அதாவது தூரமா இருக்கக்கூடியது ஒரு விஷயத்திற்கு. ஜெய்சே ஓ, ஏ, உஸ், இஸ், உன், இன், உசே. ஓனா அது, அது, இது, உஸ் அவன், அவனு, அவனுக்கு, இஸ் இவன், உன்கா அவனு, அவர்களுக்கு, உன் இன்கி இவர்களுக்கு, இவனுக்கு, இப்படி. இசே இவர்களுக்கு, இப்படி. खरीफ की चीज के लिए ये इस इन इसे பயன்படுத்துவோம். சரியா? பக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு ஏ இஸ் இன் இசே. और தூரமா और दूर की चीज के लिए தூரமா இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஓ, உன்ஹி, உன்ஹி, உஸ், இப்படி பயன்படுத்தப்படும். ஓ, உனி, உஸ் என்ற வார்த்தை. ஓ அவர், உனின அவர்களுக்கு, உஸ் அவன், இந்த மாதிரி வார்த்தைகள் பிரிச்சு நம்ம பயன்படுத்துறோம். जिस चीज की तरफ इशारा किया जाए उसे मुशारो इल्ले कहते हैं. அதாவது எந்த பொருளின் பக்கம் நாம இஷாரா செய்யறோமோ அதுக்கு என்ன சொல்லுவோம்? முஷாருல் இலைஹி சொல்லுவோம். முஷார் இலை, அந்த பொருளின் பக்கம் செய்மிகை செய்யப்படுகிறது என்பதற்கு சொல்லக்கூடிய. சரியா? முஷாருல் இலை, செய்மிகை செய்யப்பட்ட பொருள், இப்படி. சரியா? பொருளோ இடமோ எது வேணாலும் நம்ம அங்க வச்சுக்கலாம். சரியா? இப்போ பேசிக்கா ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்காக பதில் கொடுக்கறாங்க. அது என்ன கேள்வினா, இஸ்மு இஷாரா இஸ்மு ஜமீர் மே ஃபரக். இஸ்மு இஷாராக்கும் இஸ்மு ஜமீருக்கும் என்ன அது வேறுபாடு என்ன இருக்கு? ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சந்தேகம் வரலாம். அதனால ஒரு தெளிவு கொடுக்குறாங்க. இஸ்மு இஷாரா ஒரு இஸ்மு ஜமீர் மே சந்த் தரஹா கி ஃபரக் ஹை. ஒரு பேசிக்கா இரண்டு அடிப்படை இருக்கு, இரண்டு விதமான வேறுபாடு இருக்கு. முதன்மையானது, इस्मो इशारा में किसी शख्स या चीज की तरफ आंख या हाथ से इशारा किया जाता है. इस्मो इशाराல நாம ஏதாவது ஒரு மனிதனுக்கு, யாராவது ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு பொருளுக்கு கண்ணாலேயோ கையாலேயோ இஷாரா செய்வோம். ஒரு கண்ணோ கையோ வைத்து நாம இஷாரா செய்வோம் இஸ்மு இஷாரால. ஆனா जबकि इस्म जमीर में किसी चीज की तरफ इशारा दिल से इशारा किया जाता है, किसी तरफ दिल से इशारा किया जाता है. அதாவது இஸ்மு ஜமீர்ல நாம என்ன செய்வோம்னு சொன்னா, அதை மனதால இஷாரா செய்வோம். ஒரு நபரை குறிப்பதற்கு மனதால சொல்வோமே தவிர அதை என்ன செய்ய மாட்டோம், கையோ திசையோ அல்லது ஒரு ஏதோ ஒரு விதமான செய்மிகோ நம்ம செய்ய மாட்டோம். அடுத்தது இரண்டாவது, இஸ்மு இஷாரா के बाद
இஸ்ம் को लाना जरूरी है. இஸ்மு இஷாராக்கு அப்புறம் நம்ம வந்து எந்த பொருளை நாம செய்மீக செய்கிறோமோ, எந்த பொருளை சுட்டி காட்டுறோமோ, அந்த பொருளை கொண்டு வருவது, அந்த நபரை கொண்டு வருவது, அந்த இடத்தை கொண்டு வருவது கட்டாயம். அதாவது எந்த பொருளை நாம செய்மீக செய்கிறோமோ இஸ்மு இஷாரால, அந்த பொருளோ, அந்த நபரோ, அந்த இடமோ கொண்டு வருவது கட்டாயம். சரியா? அது நிச்சயமா கொண்டு வந்து ஆகணும். जिस तरफ इशारा किया जाता है, எந்த பக்கம் எந்த பொருளுக்கு நம்ம வந்து செய்யறோமோ, அதாவது வந்து முஷாருல் இலையை வந்து நம்ம நிச்சயமா செஞ்சே ஆகணும். உசே முஷாருல் இலை कहते हैं. முஷாருல் இலையை நம்ம நிச்சயமா கொண்டு வந்தே தீருவோம் இஸ்மு இஷாராக்கு பிறகு. உஸ்தாத், இஸ்முல் அமீர்னா அப்போ அடுத்தது இஸ்மு அந்த லமீர்லாம் இருக்குதுல்ல, அதுதான். இஸ்மு ஜமீர்ல வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா, இஸ்மு இஷாரால கொண்டு வந்த மாதிரி கொண்டு வர மாட்டோம். இஸ்மு ஜமீர்ல அதுக்கு பக்கத்துல இஸ்மை கொண்டு வரவே மாட்டோம். பேரையோ, இடத்தையோ, நபரையோ கொண்டு வரவே மாட்டோம். மாறாக அந்த இஸ்முக்கு பதிலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இஸ்முக்கு பதிலா தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோமே தவிர இஸ்மு இஷாராவை சரியா? அதுதான். இப்போ பாருங்க, இப்போ வந்து நமக்கு ஒரு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் வச்சு நாம வந்து செஞ்சு பார்க்கணும். இதுல 2 எக்ஸாம்பிள் நாம வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு எழுத்து வைக்கணும், எக்ஸாம் இஷாரா வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இஷாராவா இல்லையா, மோசூலா, இது இஸ்மு ஜமீர் எப்படி ஆகும்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தணும். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, டேஷ் லடுக்கே நமாஸ் பढ़ रहे हैं. சரியா? இங்க வந்து ஏ லடுக்கே நமாஸ் பढ़ रहे இப்படியும் வரலாம், ஓ லடுக்கே நமாஸ் பढ़ रहे இப்படியும் வரலாம். ரெண்டுமே ஏஓ ஓஓ எது வேணாலும் வரலாம். இங்க பாருங்க, டேஷ் கிதாப் மேரி ஹை, ஏ அல்லது ஓ கிதாப் மேரி ஹை எது வேணாலும் போற, ஏ அல்லது ஓ எது வேணாலும் வரலாம். டேஷ் आदमी के पास मेरा कलम है, इस आदमी के पास. சரியா? इस आदमी அல்லது उस आदमी के पास मेरा कलम है இப்படி வரும். இங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நெட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நெட் வீக்கிங் இருக்கு. அப்போ இதுல இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, டேஷ் ஆத்மி கே பாஸ் மேரா கலம் ஹை. வாய்ஸ் தெளிவா கேக்குது இல்ல? கேக்குது உஸ்தாத். அந்த ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து நீங்க முடிச்சிட்டீங்களா உஸ்தாத்? லடுக்கி நமாஸ் படி. இப்ப பாருங்க, டேஷ் லடுக்கே நமாஸ் பढ़ रहे हैं. இப்போ ஏ அல்லது ஓ ரெண்டுமே கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி டேஷ் கிதாப் மேரி ஹை, ஏ அல்லது ஓ எது வேணாலும் கொண்டு வரலாம். ஏ கிதாப் மேரி ஹை, ஓ கிதாப் மேரி ஹை ரெண்டு வேணாலும் கொண்டு வரலாம். இப்ப மூன்றாவதுல பாருங்க, டேஷ் ஆத்மி கே பாஸ் மேரா கலம் ஹை. இங்கேயும் வந்து ஏ ஆத்மி கொண்டு வரலாம் அல்லது ஓ ஆத்மின்னு சொல்லி கொண்டு வரலாம். ரெண்டுமே நம்ம கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எது வேணாலும் நாம இங்கே கொண்டு வரலாம். அடுத்தது பாருங்க, டேஷ் பச்சா ரோ ரஹா ஹை. சரியா? ஏ அல்லது ஓ பச்சா ரோ ரஹா இப்படி கொண்டு வரலாம். சரியா? அதே மாதிரி டேஷ் லடுக்கோ கு புலாவோ, உன் லடுக்கோ கு புலாவோ, இன் லடுக்கோ கு புலாவோ எது வேணாலும் இங்க கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது எல்லாமே இஸ்மு இஷாராக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆனா இதை எப்படி இஸ்மு ஜமீரா மாத்தலாம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்மு ஜமீர் பாத்துறதுக்கு லடுக்கே நமாஸ் படுறேன் அவ்வளவுதான் வரும், ஏ வராதிங்க, ஏஓ வராது. லடுக்கே நமாஸ் படுறேன், கிதாப் கிதாப் மேரி ஹை இவ்வளவுதான் வரும். சரியா? அப்போ அடுத்தது போகும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அடுத்ததுக்கு மேரி ஹைக்கு பதிலா இப்போ கிதாப் நம்ம சுத்தி காட்டும் போது ஏ மேரி கிதாப் ஹை, ஏ மேரி ஹை அவ்வளவுதான் வரும், கிதாப் வரக்கூடாது. ஆத்மி के पास मेरा कलम है. சரியா? ஆத்மி के पास वो भाग रहा है. இப்போ அடுத்தது என்ன சொல்லணும், இந்த அந்த நபரை குறிக்கிறதுக்குன்னா ஓ भाग रहा है இப்படி சொல்லுவோம். அல்லது இந்த பெண்ணை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இந்த பெண் பேனாவை பத்தி मेरा कलम है वो टूटा हुआ है அது உடைந்திருக்கு.
உஸ்னே தோடா ஹே, அவன் உடைச்சிருக்கான். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த நபரையோ இந்த பேனாவையோ நான் வந்து திருப்பியும் சொல்லாம டைரக்டா அந்த ஜமீரா யூஸ் பண்ணி சொல்றேன். சோ இதுதான் வந்து இஸ்மு ஜமீருக்கும் இஸ்மு இஷாராக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த இஸ்மு மௌசூல்ல நீங்க சொன்னீங்கல்ல உஸ்தாத், அந்த மாதிரி வருமோ? இன்னும் அஹ்மது. இல்ல, இஸ்மு மௌசூல் வேற, இது வேற. இஸ்மு இல்ல மௌசூல் வந்து உஸ்தாத். ஆ, ஆ, இஸ்மு ஆ, மௌசூல் வந்து ஆ. ஜோன்னு சொல்லிட்டு வரும். ஜோ, தும், ஓகே ஓகே. இப்படி வரும். இது அந்த வந்து மாதிரி வந்து இது ஜமீர் வச்சுட்டு வரும் தானே உஸ்தாத்? ஆமா, இது ஜமீர் வச்சுட்டு வரும். ஜமீர் இஸ்மு ஓ. ஜமீர் என்பது வேற. இஸ்மு இஷாரானாக்க ஏ, ஹாதா, ஹாசிஹி, இது அதுன்னு சொல்றது. திஸ், தட்டு இங்கிலீஷ்ல இருக்கும். இது அது. திஸ் இஸ் ஏ பாய். இப்போ வந்து திஸ் இஸ் ஏ பாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வந்து திஸ் இஸ் ஏ பாய் சொல்றோம். அந்த பாயை கொண்டு வர்றது அவசியமா இருக்குல்ல அங்க. அதே மாதிரி ஆமா. ஆமா, இது 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 ஒரு டேபிள். டேபிள் கொண்டு வர்றது அவசியமா இருக்கு. ஆனா அதே வந்து ஜமீர் பயன்படுத்துறதும் இட் இஸ் புரோக்கன், இது உடைஞ்சிருக்கு. அங்க வந்து நம்ம ஜமீரை கொண்டு வருவோமே தவிர என்ன கொண்டு வர மாட்டோம், அங்க அந்த பொருளையும் இஸ்மு இஷாராவையும் நம்ம கொண்டு வர மாட்டோம். சரியா? சரி, இது அப்போ உங்களுக்கு அந்த இஸ்மு இஷாரா அப்படின்றது வந்து லடுக்கே தானே உஸ்தாத்? லடுக்கே, கிதாப், இதுதான் இஸ்மு இஷாரா. ஆத்மி. இல்ல இல்ல, ஆஹ் இஸ்மு இஷாரா ஆஹ் நாமளா வைக்கணும் இங்க. வைக்கணும் நாமளா அது. கொண்டு வரணும். ஆஹ் ஏ ஓ அல்லது ஓ, தி, இன், ஒண்ணு இங்க ஆஹ் இருக்குல்ல, மேல போச்சு இல்ல, பூர்த்தி ஆமா செய்யும். ஆமா ஆமா. நாம தான் எடுத்து வைக்கணும். அதுக்கு தோதுவா சென்டென்ஸ்க்கு எது தோதுவா இருக்கோ அதை எடுத்து வைக்கணும் இந்த டேஷ்ல. எடுத்து வைக்கணும். சரி. அப்ப இஸ்மு ஜமீர் வேற தானே? ஜமீர் இஸ்மு வேற. இஷாரா. இஸ்மு இஷாரா ஜமீர் இது வேற. இஸ்மு இஷாரா, இஸ்மு ஜமீர் வேற. ஆஹ் ம். இப்போ உதாரணத்துக்கு ஓ பச்சா, நான் வந்து ஃபர்ஸ்ட் இஸ்மு ஜமீரா சொல்லிட்டேன். ஓ பச்சா ரோ ரஹா ஹே சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஓ பச்சா யஹா ஆ ரஹா ஹே இப்படி சொல்வேன் திருப்பியும் வேணும்னா. சரியா? அப்போ ஓ ஓகே பச்சான்னு உஸ்தாத். சொல்றது அவன் சொல்றதுன்னு சொன்னா அவன் வந்துகிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இருக்கான்னு சொல்லக்கூடிய அவன் என்பது இங்க என்ன, ஜமீரா இஸ்மு இஷாராவும்? ஜமீர். அதுதான். இதுதான் வித்தியாசம். இஸ்மு இஷாரா என்பது ஆரம்பத்துலதான் வரும், நடுவுல வராது. ஜமீர் என்பது எப்போது வேணாலும் எங்க வேணாலும் ஆரம்பத்திலயும் வரும், முன்னாடியும் வரும், இல்லாட்டி நடுவுலயும் வந்துக்கலாம். சரியா? அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல வந்து நானு கொண்டு வருவது, பேர் சொல்ல கொண்டு வருவது அவசியமே இல்லை. மாறாக பேர் சொல்லுக்கு மாற்றமா தான் அது உட்காரும். ஆனா இஸ்மு இஷாரா பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல பேர் சொல்லை கொண்டு வருவது அவசியம். அது இல்லாம பூர்த்தி ஆகாது. சரி, அடுத்த ஒரு விஷயத்தை படிப்போமா?